ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு 9 மணிக்கு இருக்கும் காலையில் செவ்வாய்க்கிழமை. போயிலே அவன் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு தூக்கத்துக்கு போயிட்டான் ஆல்மோஸ்ட். அதுதான் அவனை பார்த்து தரணும். ஆனால் எப்போவுமே வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கேஷுவலான ஒரு கான்வொகேஷன் இருக்கும். எப்படி பாருங்க, என்ன பண்ணுற, என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேறு என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறியா, உடம்பு எப்படி இருக்குது, எந்த ஊர் போகிற, என்ன இதுன்னு ஒரு 2 நாளாச்சும் வாரத்துக்கு ஒரு தடவை கிராஷ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயணம் நான் மாதத்துக்கு ஒரு 15 நாள் இங்கே இருப்பேன், 15 நாள் ஊரில் இருப்பேன். இந்த 15 நாள் இருந்தாலும் எப்படியும் 2-3 தடவை அவனை சந்திச்சிருவேன். ஏதோ ஒரு பாயிண்டில் வீட்டுக்கு வருவான், வெளியே எங்கேயோ ஒரு இடத்துல சந்திப்போம். சனிக்கிழமை வர்றேன், அவனோட சனி ஞாயிறு திங்கள் வந்துட்டேன். நான் பேசலை, என்னுடைய வேலையின் பழுவில் போயிட்டுருக்கேன். பொண்ணுகிட்ட தான் அதிகமாக பேசுவான். என் பொண்ணுகிட்ட என்னடா சித்தப்பா பேசினாரு, இல்லை பேசலாம் டாடி அப்படின்பா. செவ்வாய்க்கிழமை காலையில் தான் மாப்பிள்ளை எனக்கு கூப்பிட்டு, அம்மாவுக்கு ஒரு அன்கண்டிஷனல் கொஞ்சம் ஒரு மாதிரியா உடம்பு ரொம்ப சிவியரான மனநிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு 9 மணிக்கு இருக்கும் காலையில் செவ்வாய்க்கிழமை. நான் 10:45 ஜெம்முக்கு போயிட்டேன். போயிலே அவன் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு தூக்கத்துக்கு போயிட்டான் ஆல்மோஸ்ட். அதுதான் அவனை பார்த்து தரணும். பார்க்கும்போது ஒரு கிரிட்டிக்கல் ஒரு நிலையை தொட ஆரம்பிச்சிட்டான். கடைசியாக அவன் பேசினது ஒரு 10 நாள் இருக்கும். பெருசாக அண்ணன் பேச மாட்டான், பேர சொல்லையும் பேச மாட்டான். என்னப்பா, சரிப்பா, கூப்பிட்றேன்ப்பா, இப்படி தான். அந்த வார்த்தை வந்து கட் பண்ணி தான் பேசுவோம்.